48 சுத்து சுற்றணும். சரி. முதல்ல 9 சுத்துவீங்க. ஆமா, அங்கே 28. குழந்தை இல்லாதவங்களுக்கு 28. அமாவாசை பிரார்த்தனை 48 சுத்து. ஒரு மண்டலம் சுத்த வேண்டியது ஒரே நாள். ஆஞ்சநேயர் உயிர் பெற்று வந்திருக்கிறார். அவர் நடந்த ஓவியத்துல இருந்து அவர் ஸ்நானம் பண்ணும்போது மேல எழுந்து உயிர் பெற்று மரத்து மேல போய் உட்கார்ந்து நம்மளுடைய கஷ்டங்கள் என்னங்கிறது நீ சொல்றதுக்கு முன்னாடி உன்னை பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. அதனால ஆஞ்சநேயர் கோயில் நேரடியா நின்று சுவாமிதர்சனம் பண்ணக்கூடாது. அப்போ இந்த அருமானன் நம்ம பிரார்த்தனை பண்ணோம்னா நமக்கு முதல்ல திருமணம் பாக்கியம் கை கூடும். அது 90% 100% ஷுவர் இல்லைங்களா? வணக்கம் கோ டெம்பிள் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இறைவனோட அருளால் நீங்கள் எல்லாரும் நலமாக இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கி நாம் வந்திருக்கிறது ஒரு அற்புதமான திருக்கோயில். சென்னையிலேயே இருக்கிற திருக்கோயில். சென்னை கிண்டியில் இருக்கிற அருள்மிகு வீர ஆஞ்சநேயர் திருக்கோயிலுக்கு வந்துருக்கிறோம். இந்த வீர ஆஞ்சநேயர் திருக்கோயில் கிண்டியில் எங்கே இருக்குன்னா நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் இங்கே உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதை நம்ம காட்டுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். வீர ஆஞ்சநேயர்னாலே இது வியாசராஜர் பிரதிஷ்டை. வியாசராயர்ன்றவர் ராகவேந்திரர் மடம் இருக்கு இல்லைங்களா, மந்திராலய மடம் இருக்கு இல்லைங்களா, அந்த மடத்தை சேர்ந்தவர். அவர் அதில் ஒரு மடாதிபதியாக இருந்தவர். அவர் தமிழ்நாட்டுக்கு வரும்போது இங்கே ஒரு 700 ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் பிரதிஷ்டை அங்கங்கே இருக்குது. அந்த வியாசராயர் பிரதிஷ்டை அப்படின்னாலே அதுக்கு ஒரு தனித்துவமான ஒரு சிற்ப வடிவம் இருக்கும். எப்படின்னா ஆஞ்சநேயர் வடக்கு பார்த்த மாதிரியும் இல்லை முகத்தை அந்த பக்கம் பார்த்த மாதிரியும் இருப்பார். நேராக நம்மளை பார்க்குற மாதிரி இருக்க மாட்டார். அவர் ஒரு போருக்கு புறப்படுற மாதிரி போகிற மாதிரி தான் இருப்பார். அவருடைய வாலில் மணி இருக்கும். இது அவருடைய வியாசராயர் பிரதிஷ்டை அப்படின்னாலே அவர் வால் மேலே வரும், வாலில் மணி இருக்கும். அந்த மணியை பார்த்தாலே வியாசராயர் பிரதிஷ்டைன்னு. இந்த வியாசராயர் பிரதிஷ்டை பண்ண ஆஞ்சநேயர்களை நம்ம பிரார்த்தனை பண்ணால் அனைத்து நமக்கு வேண்டுதலையும் நிறைவேற்றுவார். அப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனை ஸ்தலத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இந்த கிண்டியில் இந்த கோயில் எங்கே இருக்குது, இங்கே என்ன பிரார்த்தனை, கல்யாணத்துக்கு திருமண தடை நீங்கணும்னா இங்கே வரணுன்றாங்க. ஸோ அந்த பிரார்த்தனையை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இந்த கண்டென்ட்டை போய் பார்ப்போம். இந்த ஆஞ்சநேயர் தரிசிப்போம், உள்ளே போய் பார்ப்போம். வாங்க. கிண்டியில் இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா இது காந்தி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. காந்தி மார்க்கெட்னா நம்ம காய்கறி மார்க்கெட்டில் ஸ்கிராப் விற்கிற மார்க்கெட். இங்கே எல்லாமே ஸ்கிராப்பல் இரும்பு சம்மந்தப்பட்ட இந்த பொருட்கள் எல்லாம் இங்கே ஸ்கிராப்பாக விற்கிற இடம் தான் இது காந்தி மார்க்கெட்னு சொல்லுவாங்க. கிண்டி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக லெஃப்டாக வரும். அந்த பக்கம் ரேஸ் கோர்ஸ்லேருந்து வந்தோன்னா அது ஒரு பிரிட்ஜு வரும். இந்த ரயில்வே பாலத்தை தாண்டினோடனே இறங்கினோடனே லெஃப்டில் நம்மளுக்கு இந்த கோயில் தெரியும். ஸோ இந்த கோயிலுக்கு வர்றது இவ்வளோதான் சிம்பிள். நம்ம இங்கே இந்த கோயிலுக்கு நம்மளுக்கு அழைச்சவர் நடராஜன் சொல்லி அழைச்சிருக்காரு. அவர் கோ டெம்பிளை பார்த்துருக்கிறாரு. அவரே கான்டாக்ட் பண்ணார். கான்டாக்ட் பண்ணி நம்ம கோயிலை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னதால் நம்ம அந்த நடராஜனை தான் இப்போ பார்க்குறோம். அண்ணா வணக்கம், நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க? சந்தோஷம். அண்ணா நடராஜன் அண்ணா ரொம்ப நாளாக கோ டெம்பிளை ஃபாலோ பண்ணுறாரு. அவர் என்னுடைய நம்பரை விசாரிச்சுட்டு இந்த கோயிலுக்கு வாங்கியா ஒரு பிரார்த்தனை ஸ்தலம், திருமண பிரார்த்தனை ஸ்தலம், அதனால நீங்க பண்ணணும்னு. நம்ம கிண்டியில இருக்கிறோம். கிண்டிலேருந்து எப்படியா இந்த கோயிலுக்கு வர்றது? அதாவது ரேஸ் கிளப்ல இருந்து நீங்க 5 ஃபர்லாங் ரோட்ல இருந்து பிரிட்ஜ் ஏறி இங்க பாலத்தை ஏறி வந்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாப்புக்கு அப்படியே பஸ் டெர்மினஸுக்கு அப்படியே பின்னாடிங்க இந்த கோயில். இது வியாசராஜ பகவானால ஸ்தாபனம் பெற்ற ஒரு 900 வருஷம் பழைய புராதனமான கோயிலுங்க இது. ஆமா ஆமா. அப்படியே நம்ம போய் பார்ப்போம். வாங்க. இதுதான் இந்த சந்து மாதிரி வரும். அந்த சந்துல அப்படியே நம்ம அந்த ஆட்டம் வரும். இந்த சந்துல இருந்து அப்படியே உள்ள வந்தீங்கன்னா அருமையான வியாசராஜ பகவான் ஸ்தாபனம் பண்ண ஒரு சிறிய கோவில் தான். நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, ஒரு மண்டபம் தான். அதுக்கப்புறம் தான் இங்க உள்ளவங்க கொஞ்சம் அது டெவலப் பண்ணிருக்கீங்களா? சரி சரி. 2 வருஷம் முன்னாடி தான் நாங்க கும்பாபிஷேகம் பண்ணாங்க. உட்பட்ட கோயில் இருக்கு. சரி 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 சரி. நம்ம உள்ள போய் பார்ப்போம். வாங்க 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 வாங்க. இதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படியே. ஆமா, சரி, எக்ஸ்டென்ஷன் நல்லா பண்ணியிருக்கோம். சரி சரி. இதுதான்
கோயிலுடைய முக மண்டபம் இங்க நல்லா அந்த எக்ஸ்டென்ஷன். ஆனா கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயில். நீங்க பாத்தீங்கன்னா இந்த கல் தூணெல்லாம் பாத்தீங்கன்னாலே தெரியும். ரொம்ப பழமையான கோயில். வியாசராஜர் வந்து பிரதிஷ்டை. நம்ம உள்ள போய் சீதாபதி அண்ணாவை பார்ப்போமா? வாங்க சார். இவர் தான் எங்க ஸ்தாபனத்தோட தலைவர். இவர். ஆமா. நாங்கள் வீர ஆஞ்சநேயர் பக்த ஜன சபான்னு ஒன்று வச்சிருக்கோம். தலைவர் சீதாபதி ரெட்டியாங்க. இவர் தான். அண்ணா வணக்கம், நமஸ்காரம். நீங்க கூப்பிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எங்க அப்பா வயசு உங்களுக்கு. எங்க அப்பாவை நீங்க பார்த்துருக்கீங்க. அப்பா இருக்கும்போது ரொம்ப நிறைய இந்த கோயிலை அதிகமா பிரபலப்படுத்தி இருக்கிறாரு. இப்போ நம்ம இந்த கோயிலுக்கு வரதுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க. அண்ணா, இந்த கோயிலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கயா. இந்த கோயில் எப்போ தொடங்கினது? கோயில் 800 ஆண்டுகளுக்கு முன்னால. சரி சரி. கல்யாணம் ஆகிறதுக்கு கல்யாணம் 9 வாரம் 90% பேர் கல்யாணம் ஆகுதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சரி சரி. அனுபவத்துல எங்க தெருவில் 2-3 பேருக்கு நடந்து இருக்குது. சரி. அதனால நான் அதுக்கு முன்னாடி இந்த கோவில்ல கும்பாபிஷேகம் HSCல சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் உடைச்சி நாங்கள் எங்கள் பிரசாதம் பண்ணி கோவில் டெவலப் பண்ணி எங்கள் குழு ஒன்று அமைச்சு எல்லாம் பக்கா கியூஆர் ஒன்றா போட்டு நல்ல முறையில் செய்யணும்னு ஆசைப்பட்டு எனக்கு வயசு 79ஆவது. எல்லா வயசுல என் லைஃப் செட்டில்டு. இந்த ஆஞ்சநேயர்கிட்ட என் காலத்தை ஆமா நிவர்த்தி பண்ணிட்டு போனோம். சரிண்ணா சரிண்ணா, ரொம்ப சந்தோஷம். இது மாங்குளம்னு சொல்லுவாங்களா? கிண்டி மாங்குளம். நீங்க ரொம்ப நாளா இங்க இருக்கீங்களா? உங்களுடைய குடும்பம் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இதுதான். எப்படி இருந்தது முன்னாடி? எப்படி இருந்தது இந்த இடம்லாம்? சின்ன இடமா ரொம்ப. எங்க சொந்தக்காரங்களாம் திருப்பதிக்கு போறதுக்கு முன்னால இந்த கோயில் கும்பிட்டு தான் திருப்பதிக்கு போவோம். ஓஹோ, சரி சரி. ஒரு காலத்துல எல்லாம் கல்யாணம் பண்ணாலாம் பெண் அழைப்பி மாப்பிள்ளை அழைப்பி இங்க இருந்து தான் வந்து. சரி சரி. எங்க கடைகள்லாம் இருக்கிறதுனால இதை தவிர்த்துட்டு நாங்க அங்கேயே பண்ணாங்க. சரி. இது விவசாய பூமி தான் இல்லைங்களா? விவசாய பூமி. மாங்குளம்னா குளம் இருக்கணும். இந்த மடுவங்கரை நீங்க இருக்குது. மடுவங்கரைன்னா அதுக்கப்புறம் எல்லாமே விவசாய பூமி தான். உங்களுக்கே விவசாயம் இருந்திருக்கும் நிறைய அந்த காலத்துல. பண்ணிட்டு இருக்கீங்க, இப்பவும் பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி 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 சரி. ஆமா ஆமா ஆமா. இப்ப எல்லாமே இப்ப சிட்டி ஆயிடுச்சு இந்த இடம். இப்ப நம்ம கோயில் அதுக்குள்ள அதை சிட்டியை சுத்தி இருக்குது. நடுவுல கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கு சிறப்பான நாட்கள்னா என்னன்னா எப்பப்போ வராங்க மக்கள்? சிறப்பான நாட்கள்னா அனுமன் ஜெயந்தி. சரி சரி சரி. எவ்ரி அமாவாசை. சரி சரி. எவ்ரி சாட்டர்டே. சரி சரி. அப்புறம் வைகுண்ட ஏகாதசி. சரி. அந்த மாதிரி நாட்கள் எல்லாம் சிறப்பாக. சரி, நம்ம சாமி போய் தரிசிப்போமா? உள்ள போயிட்டு. சரி வாங்க. வாங்க. வணக்கம், நமஸ்காரம். நமஸ்காரம் சாமி, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். அப்பாவோட பார்த்து. சரி சரி சரி. அற்புதம். எங்கள் அப்பாவை நல்லா தெரியும் உங்களுக்கு. ஆமா. சரி சரி சரி. அண்ணா இங்க பட்டரா இருக்கிறாரு. அண்ணா கிட்ட நம்ம கேட்டுப்போம். அண்ணா, வியாசராயர் பிரதிஷ்டை அற்புதமான பிரார்த்தனை ஸ்தலம். சுமார் 600 வருஷத்துக்கு முன்னால் கரெக்டான இயர் கண்டுபிடிக்க முடியல. சரி 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 சரி. ரெண்டாவது போடாலையும் கண்டுபிடிக்க முடியல. சரி சரி சரி. அந்த பாஷை மனசே எடுத்தோம், கிடைக்கல. சுமார் 600 வருஷத்துக்கு முன்னால் வியாசராயனால மூலஸ்தானம் மூலவர் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. சரி சரி. சுமார் 732 கும்பம் பண்ணியிருக்காங்க. அதுல இந்தியா முழுக்கத்தில் 732ல இது ஒண்ணு. சரி சரி. ஏற்கனவே பெரிய மாங்குளம்னு பெரிய குளம். சரிங்க. இது ஆஞ்சநேயர் சன்னதி அப்ப கிடையாது. சரி சரி. 4 கால் மண்டபத்துலதான் சுவாமி இருந்திருக்கா. சரி சரி. 200 வருஷத்துக்குள்ள இந்த மன்னவர் காலத்துல இது பிரிச்சு இந்த கட்டடம் போட்டுருக்காங்க. சரி சரி. 1991 தான் கும்பாபிஷேகம் ஃபர்ஸ்ட் கும்பாபிஷேகம் பண்ணது. சரி 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 சரி. இது ராசராயர் யாருன்னு கேட்டா மைசூர் மகாராஜாவுடைய குலகுரு. சரிங்க.
ஓகே. அவர் பார்த்து எங்க போய் உட்கார்ந்துட்டு கண்ணை மூடிட்டு கறிக்கட்டை எடுத்து போட்டாலும் ஒரு பிம்பமா போட்டால் அது 5 நேரம் இருக்கும். சரிங்க சரி. அப்படிங்கிறது அவருடைய ஸ்தல வரலாறுல இருக்கு. ஸ்தல வரலாறுல இருக்கு. ஸ்தல வரலாறுல இருக்கு. பேர்பட்ட கோயில்ல நம்ம கோயில் வந்திருக்கிறது பெரிய சிறப்பு. இது வந்து திருமண பிரார்த்தனை ஸ்தலம்னு பேர். சரிங்க. கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி 9 வாரம் 9 வாரம் வந்து சுவாமி முதல் வாரமும் கடைசி வாரமும் வந்திருந்து அந்த ஜாதகத்தை கொண்டு வந்து வச்சு அர்ச்சனை பண்ணிக்க வேண்டியது. சரிங்க. ஒவ்வொரு வாரம் 9 நேரம் சுத்தம் சுவாமி. சரிங்க. அர்ச்சனை பண்ணிட்டு போக வேண்டிய வெத்தலை மாலை சாத்தி மஸ்ட் வெத்தலை மாலை. சரி. அவருக்கு பிரியமானது வெத்தலை மாலை. வெத்தலை மாலை சாத்தி அர்ச்சனை பண்ணிக்க வேண்டியது. சரிங்க. 9வது வாரம் வடமாலை சாத்தி வெத்தலை மாலை சாத்தி அர்ச்சனை பண்ணிட்டு பூர்த்தி பண்ணிக்க வேண்டியது. இந்த 9 வாரத்துக்குள்ளேயே திருமணம் ஆனவங்களே இருக்காங்க. சரிங்க சரிங்க. அதுக்குள்ள கை கூட்டிடுது. திருமணமே முடிஞ்சிருது. திருமணம் முடிஞ்சவங்க திருமண ஸ்தலத்தினால அது ஒண்ணு. சரி. 2வது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பக்கத்துல கிருஷ்ணர் சந்நிதி இருக்கு. சரிங்க. அந்த கிருஷ்ணர் சந்நிதியில இருக்க கிருஷ்ணர் சந்நிதிய 18 வாரம். இது சனிக்கிழமை, அது புதன்கிழமை. சரிங்க. சரி. கிருஷ்ணர் பார்க்கறது பெருமாளுக்கு வந்து புதன்கிழமை. சரிங்க. புதன்கிழமை 18 வாரம் 28 சுத்து. இங்க 9 சுத்து, அங்க 28 சுத்து. ஓகே. தம்பதிகள் காலை நேரத்துல வந்து 9 மணி 10 மணிக்குள்ள சூரியன் பிரகாசமா வரதுக்குள்ள வந்து பண்ணு போனால் நல்லது. இங்க வந்து அரச மரமும் வேப்ப மரமும் ஒன்னா இருக்கிறது ரொம்ப விசேஷம். சரிங்க. அப்படி இருக்கிறதுனால அவங்க கால நேரத்தில் உள்ள லேடிஸ் இந்த கர்ப்பப்பையில உள்ள பிரச்சனைகள் உடல்நிலை அது சில மென்டலியும் சரி பிசிக்கலும் சரி சரி ஹாஸ்பிட்டலும் சரி சரி அதுக்கு நல்ல இது கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சரிங்க. அதனால 18 வாரம் 28 சுத்து சுத்தம். சரிங்க. குழந்தை பாக்கியம் இதுவரையிலும் 60 to 70% கன்க்ளூட் ஆயிருக்கு. சரிங்க சரி நடந்திருக்கு. உங்களுக்கு குழந்தை பிறந்து இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் மேலேயும் அமாவாசை பிரார்த்தனை ரொம்ப மிக முக்கியமான பிரார்த்தனை. சரிங்க. இதுல வந்து வாரக்கணக்கெல்லாம் கிடையாது. சரிங்க. அமாவாசைக்கு அமாவாசை வர வேண்டியது. ஒரே ஒரு தேங்காய். சரி. 2 எலுமிச்சம்பழம். சரி. ஒரு தேங்காய் 2 எலுமிச்சம்பழம் வெத்தலை மாலை. சரி. வாங்கிட்டு வந்து சுவாமிகிட்ட அர்ச்சனை பண்ணிக்க வேண்டியது. வெத்தலை மாலை சேர்த்து தேங்காயும் ஒரு எலுமிச்சம்பழமும் கையில கொடுத்துருவோம் முழுசா உடைக்காம. ஓகே ஓகே. 48 சுத்து சுத்தணும். சரி. நல்லா புரியுதா? புரியுது புரியுது. முதல்ல 9 சுத்துவீங்க. ஆமா. அங்க 28 குழந்தை இல்லாதவங்களுக்கு 28. அமாவாசை பிரார்த்தனை 48 சுத்தம். ஒரு மண்டலம் சுத்த வேண்டியது ஒரே நாள். சரி 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 சரி. அதான் கணக்கு அது. சரி சரி. சுத்த வேண்டியது இதுவரையும் ஒரு 60 to 70% சக்சஸ் ஆகிருக்கு. சரி சரி. சில காரணங்கள் தவிர்க்க முடியாத காரணங்கள்லாம் இருக்கிறதெல்லாம் உண்டு. சரிங்க. அது நம்ம இது பண்ண முடியாது. இது இல்லாமல் திருவிழாக்கள்னு சொல்ல போனால் ஜனவரி 1 இவருக்கு முத்தங்கி. சரிங்க. முத்தங்கி சேவை இதெல்லாம் இப்ப நான் சொல்றது எல்லாருமே டோனர் பண்றது. சரிங்க. கவர்மெண்ட்ல பண்றது தனியாக சொல்றேன் இப்ப சொல்லியிருந்தேன். ஜனவரி 1 முத்தங்கி சேவை. ஏப்ரல் 14 தமிழ் வருஷ பிறப்பு பதாரங்கம். சரி. விஷுகனின்னு சொல்லி விஷுகனி பண்ணுவாங்க. அடுத்தது ஆவணி மாசம் கிருஷ்ண ஜெயந்தி. சரி. கிருஷ்ணருக்கு இது உண்டு. புரட்டாசி மாசம் 4 வாரம் 5 வாரம். ஓகே ஓகே. 4 வாரம்னா ஆக்சுவலா புரட்டாசி வரும். ஏதாவது ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 5 வாரம் வரும். சரிங்க. ஆனால் இங்க 5 வாரம் உண்டு. சரி. முதல் 4 வாரமும் முதல் வாரம் வெத்தலை மாலை, 2வது வாரம் புஷ்பம், 3வது வாரம் காய்கறி, 4வது வாரம் பழம், இந்த 4 வாரத்தோட புரட்டாசி முடிஞ்சிடும். 5வது வாரம் முத்தங்கி. சரிங்க. விநாயகத்தி மாதிரி பண்றது. சரிங்க சரிங்க. அது பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இங்க டோனர்ஸ் இந்த மெயினா சொல்ல போனால் சபால இருக்கிறவங்க அது பண்றாங்க. சரிங்க சரி. 5 வாரமும் இது என்டோமென்ட் போர்டில் இருந்தாலும் கூட என்டோமென்ட் போர்டில் செய்யறது கார்த்திகை. சரிங்க. கார்த்திகை செய்யறாங்க. இதுக்கு அனும ஜெயந்தி காலையில் அபிஷேகம் அவங்க மாலை அபிஷேகம் பண்ணிச்சு அவங்க வாங்கி கொடுத்து மாலையில் வாங்கி கொடுக்குறாங்க. இந்த இதுக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு அவங்க பண்ணுறாங்க.
இது 2 போடுவேன். மற்றபடி இந்த கோயில் உள்ள வழக்குகள், பராமரிப்புகள் இதெல்லாம் பண்றாங்க. சரிங்க. அதாவது எல்லாரும் இணைந்து செய்யறாங்கன்னு சொல்லுவாங்க. சரிங்க. தனிப்படையாக அவங்க செய்யறாங்க, அவங்க செய்யறாங்கன்னு சொல்லக்கூடாது, இணைந்து செய்யறாங்க. இதாச்சா இது இல்லாம இன்னும் முக்கியமான சமாதானம் அது சொல்றேன். வருஷம் மனோஜ் ஜெயந்தி மட்டும்தான் சாமி புறப்பாடு வெளியில. சரி சரி, ஓகே. புறப்பாடு இருக்கு சாமிக்கு. சாமி புறப்பாடு மனோஜ் ஜெயந்தி காலையில அபிஷேகம். சரிங்க. சாயங்காலம் புறப்பாடு. முதல் நாள் சாயங்காலமும் அதாவது டயத்தை பொறுத்து. சரி. அதாவது அமாவாசையும் மூலாட்சியும் சேர்ந்தவங்களுக்கு. சரிங்க சரிங்க. ஒரு சில நேரத்துல வந்து அமாவாசை முதல் நாள் போயிடும், மூலாட்சி வந்து மறுநாள் வரும். மறுநாள். சரி சரி. அப்ப எங்க பெரியவா எங்களுக்கு உள்ள பெரியவர்கள்லாம் இருக்காங்க. ஆமா ஆமா. படாதிபதிகள். ஆமா. அவங்க சொல்றதை வச்சுதான் நாங்க செய்வோம். சரி. எல்லா கோயிலுக்கு அது வந்து சுசீந்திரமா இருந்தாலும் சரி, ஸ்ரீரங்கமா இருந்தாலும் சரி, இது நம்ம ஏரியால நெகாலூரா இருந்தாலும் எல்லாரும் ஒரே டேட்ல தான் பண்ணுவோம். சரிங்க. இன்னொன்னு இல்லைன்னா ஆகமம் வந்து 2 ஆகமம் இருக்கு. வைஷ்ணவம், வைஷ்ணவம் இருக்கு. அந்த வைஷ்ணவத்திலேயே வந்து பாஞ்சராத்திரம், வைகானசம் இருக்கு. இது வந்து ஆரம்ப காலத்துல வைகானசமா இருந்திருக்கு. சரி சரி. ஃபர்ஸ்ட் கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்கன்னா இது பாஞ்சராத்திரமா மாத்திருக்காங்க. சரி. நம்ம ஒரு தீபாரதனை பாத்துருவோமா? சொல்றேன். புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் மரோகடா அஜாத்தியம் வாக்படம் கொஞ்ச ஹனுமத் சரணாலவே ஆஞ்சநேயாய வித்மஹே வாயுபுத்ராய தீமஹி தன்னோ ஹனுமத் பிரச்சோதயாத். அசாத்திய சாதகஸ்வாமின் அசாத்தியம் தௌவிதயா ராமதூத கிருபா சிந்தோ அக்காரியம் சாதேவாம் பிரபோ. அந்த வியாசராஜருக்கு அவர் பிரதிஷ்டெல்லாம் ஒரு தனித்துவமா இருக்கும். அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இங்க உங்களுக்கு வியாசராஜர் பிரதிஷ்டை பண்ண எல்லா விக்கிரகமுமே வலது கையில பால் பழஞ்சிருக்கும். சரிங்க. வலது கை. ஆமா. அதுல மணி இருக்கும். சரிங்க. மணி காட்டுங்க. சரி சரி சரி, ஓகே. மணி இருக்கும் அதுல. சரி. அடுத்தபடியா சொல்ல போனா இடையில குத்துவாள் இருக்கும். சரிங்க. போருக்கு புறப்படுறாரு அவரு. போருக்கு புறப்படுறாரு. அது காரணம் என்னன்னு சொல்லணும்ல. குத்துவாள். சரி சரி. அடுத்தபடியா இடது காலை கீழே ஊனி வலது காலை தூக்கி மேற்கு நோக்கி இலங்கைக்கு போறாரு. இலங்கைக்கு போறாரு. சரி. கண்டேன் சீதைன்னு சொல்றதுக்காக போற வேஷம். சரி சரி சரி. அதனால அவருக்கு வீராஞ்சலியர்னு பேர் வந்தது. அடுத்தபடியா என்ன சொல்ல போனாங்க, கையில வச்சிருக்காங்க. ஆமா. இது மலையோ அல்லது கதையோ அல்ல. ஜென்மகார்ப பூமி ஒரு செண்டு 1000 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பூக்கக்கூடிய மலர். ஓகே ஓகே. செண்டு பூன்னு சொல்லுவாங்க. சரி 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 சரி. அதுதான் இவருடைய இதுல செண்டு பூ. அது செண்டு பூ. சரி சரி. ஆனா 1000 வருஷம் வரைக்கும் வீணாகாது. அடுத்த பூ பூக்கிற வரைக்கும். சரி சரி சரி. சரிங்களா? சரிங்க. இதுதான் இவருடைய பிரதிஷ்டை உள்ள சிறப்பு. சரிங்க. காலை தூக்கி போனதுனாலதான் வீராஞ்சநேயர் குத்துவாள வச்சிருக்கிறதுனால வீராஞ்சநேயர் பேரு. சரி சரி. மற்ற கோயிலெல்லாம் ஆஞ்சநேயர் வச்சிருப்பாங்க, ஆஞ்சநேயர் வச்சிருப்பாங்க, எல்லாம் வச்சிருப்பாங்க. இங்க வீராஞ்சநேயர் பேர் காரணம் இல்லாம காரில் பார்த்தீங்கன்னா ராமர் சீதை. சரி. அதாவது பிளந்து காமிச்ச தேகம். சரிங்க. ஆஞ்சநேயருக்கு முத்து மாலையை கடிச்சு அது ஆஞ்சநேயருக்காக பார்த்த பிரச்சனை வரும்போது நம்ம விவரிச்சது. காரியஸ்தித்தம் பாதோதம் சுகம். கேட்டு ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்வாரை நாங்கள் நம்பாவைக்கு சாத்தி நீராடினால் தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் முன்னாடி பெய்து ஓங்கு வரும் தன்னல் உடுகையுள பூங்குவலை போதில் புரிவண்டு கண்படுப்பர் தேங்காதே பூக்கிருந்த சீர்த்த முளைபற்றி வாங்க உடம் நிறைக்கும் வள்ளல் வரும் பசுக்கள் நீங்காத செல்வம்
நிறைந்து தனம் தானியம் பசும் வெகுபுத்திரலாபம் சரசம்பரம் தீர்க்கவாயு அதித்யோகாத்தம் சர்வாபித்தம் ஆஞ்சநேய சுவாமி பரிபூர்ண கடாக்கு சத்துத்திர தனதானிய வஜ்ர சரீராத்தம் டகாமியாத்தம் வீர ஆஞ்சநேய சுவாமி கடாத்தம் ஆஞ்சநேய சுவாமி பரிபூர்ண கடாக்கு தீர்க்கவாயுஷ்மா சத்துத்திர தனதானிய வஜ்ர சரீராத்தம் இஷ்டகாமியாத்தம் சர்வரோக நிகாராத்தம் ஆஞ்சநேய சுவாமி பரிபூர்ண கடாக்கு தீர்க்காயுஷ்மான் பவம். இது அபிஷேகம் பண்ண திருமஞ்சனம், திருமஞ்சன காப்பு ஆத்திர கொண்டு கொடுங்க. சரிண்ணா, முக்கியமாக போனது. சரி சரி. இன்னும் ஒரு பரிகாரம் இருக்குன்னு சொன்னீங்க, அது வெளியில போய் பார்த்து பேசிடலாம். சதமானம் பவதி சதாய புருஷ சதேந்திரிய ஆயுஷேவேந்திரியன் பிரதிதிஷ்டதேன் நம் தாஞ்சம் பசும் பகுதாம் சரசம் பஞ்சமாஜராஜினே ஸ்வாமி பரிபூர்ண கடாட்ச சித்திரஸ்து. கயிறு எதுக்கு நான் கட்டுறது? எவ்வளவு நாள் இருக்கணும்? சரிங்க, காக்கும் காப்பவர். சரி 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 சரி. எத்தனை நாளைக்கு? 48 மண்டலம். லேடிஸாக இருந்தால் 25 days மட்டும். 25 days மட்டும். சரி சரி. ஜென்ஸாக இருந்தால் டைம். சரி சரி சரி. அதாவது மன திருப்தி இல்லாமல் இருந்தால் முக்கியப்பட்டவங்க அதுக்கு மட்டும்தான் அவுத்துடணும். சரி சரி. அதே மாதிரி இங்கே கட்டிக்கணும், வீட்டில் போய் தான் சரி கட் பண்ணுறது. சரி சரி. கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டுருணும். தண்ணிக்குள்ளே மூன்றோம். தண்ணிக்குள்ளே போடலைன்னா அதுக்கு பவர் இருக்கு. சரி சரி சரி. கால் மிதி போட்டுருந்தா நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா அது அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும். சரி 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 சரி. அதுக்கு தான் அந்த ரெக்ஷையோட சரி. அந்த ரெக்ஷைங்கிறது பெண்களுக்கு மட்டும் அந்த 25 days. சரி சரி. அது இல்லாத ஜென்ஸ் எவ்வளோ வேணாலும் வச்சிடணும். எத்தனை நாள் வச்சிடணும். சரி. ஜெய் சீதாராம். ஜெய் சீதாராம். திருமணமாக இருந்தாலும் சரி, எந்த விலகாரியமாக இருந்தாலும் சரி, கங்கணம் கட்டாங்கல்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம். கங்கணங்கிறது காப்பு. காப்பு. சரி சரி. இதுவும் காப்பு. சரி. ஆனால் இந்த காரியம் முடிகிற வரைக்கும் கேட்டு கிடையாது. எதாக இருந்தாலும் சரிங்க. சரி. நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. இது அவுத்தாச்சுன்னா சரி தீட்டு. சரி. அதுக்காக தான் காப்பு வரும்னு சொல்லி. சரி, நல்லது. ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வருவோம். ரொம்ப அற்புதமாக இருந்தது தரிசனம். ரொம்ப இது மாதிரி ஒரு வைப்ரேஷன் வந்து ரொம்ப அற்புதமாக அலங்காரமாக நல்லா பண்ணியிருக்கீங்க. அங்கே உள்ளே இருக்கும்போது ஒரு வைப்ரேஷன் இருக்குங்க, அதுதான் அது அவருடைய சக்தி. அது வைப்ரேஷன் இருக்குதுங்க, ரொம்ப அற்புதமாக. சரிங்க, நம்ம அடுத்து இங்கே கிருஷ்ணரை பார்ப்போம். கிருஷ்ணர் சன்னதி அதான், கிருஷ்ணர் சன்னதி பார்ப்போம். महालक्ष्मी विष्णुपत्नी அந்த குழந்தை பாக்கியத்துக்காக கிருஷ்ணர் சரிங்க சரிங்க. 48 வாட்டி சுத்தணும். 48 வாட்டி. சரி சரி சரி. ஓகே ஓகே. அதே மாதிரி இப்போ சூனியம் அது மாதிரி இருந்ததுனாக்கா நான் இங்கே 48 நாள் அமாவாசை தேங்காய் கொண்டு வந்துச்சு. சரி, சுற்றிட்டு அடுத்த அமாவாசைக்கு வரும்போது அந்த பழைய தேங்காய் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்துட்டு சரி புது தேங்காயை வச்சு இது முடிகிற வரைக்கும் பிரார்த்தனை முடிகிற வரைக்கும். இதுதான் வேப்ப மரமும் அரச மரமும் சேர்ந்து வந்த இது. சுதர்சன ஆழ்வாரை பார்த்துருவோம். सुदर्शनाय विद्महे महाज्वालाय धीमहि तन्नो चक्र प्रचोदयात्. ओम श्री चक्रराजाय नमः. ओम
நரசிம்மர் என்ன நரசிம்மர் அது சக்கரத்தாழ்வார் நடத்தி வைப்பார். நடத்தி வைப்பார். சரி சரி. நம்ம பிரார்த்தனை நரசிம்மர்கிட்ட சொல்லிடணும், உடனே நடத்தி வைப்பார். சரி. இங்க நரசிம்மரை பார்ப்போம். ஆகும். नरसिंहाय विद्महे वज्रनाभाय धीमहि तन्नो नरसिंहः प्रचोदयात्। गृहं वीरं जलन्दं सर्वोमुखं नरसिंहं भीष्मं मत्तं मुक्तं मुक्तिं नरसिंहाय नमः। வியாசராய முனிவருக்கு ஆன அந்த திருப்படம் இங்கே இருக்குது. அது வரைஞ்சிருக்காங்க ஓவியமாக. இந்த வியாசராயரை நம்ம வேற எந்த கோயிலையும் நீங்கள் பார்க்க முடியாது. இந்த கோயில் நம்ம பார்க்குறோம், முதல் முறையாக பார்த்துருக்கேன் நான். ஏன்னா நிறைய வியாசராயர் பிரதிஷ்டை போய் பார்த்துருக்கேன், அங்கெல்லாம் அவருடைய படங்களோ எதுவுமே இல்லை. இங்கே பண்ணியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான திருப்பணி இது. இதுலேயே ஒரு மத்வ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர், அதில் இருந்த ஒரு பீடாதிபதி. அவர் விஜயநகர பேரரசுக்கு குருவாக இருந்திருக்கிறாரு. ஸோ அவர் அப்படியே இந்த நம்ம சம்பிரதாயத்தை பரப்பணும்னு அங்கங்கே இந்த மாதிரி ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாரு. என்னன்னா இவர் வந்து ஒரு விக்கிரகத்தை ஒரு படத்தை வரைஞ்சு ஸ்தானம் பண்றதுக்கு போறாரு. அதுல இருந்து நான் இந்த ஆஞ்சநேயர் வந்து மேல எழுந்து மரத்து மேல போயிடுறாரு. அந்த மாதிரி 7 வாட்டி மேல போறாரு. சரி சரி. அதனால வியாசராஜ பகவான் கேட்கிறாரு, என்ன நான் தவறு பண்ணேன், நான் என்ன செய்யணும் சொல்லுன்னு கேட்கும் போது வியாசராஜர் வந்து அவர் வந்து அருள் சொல்றாரு. 732 விக்கிரகம் சவுத்து ஃபுல்லா, தமிழ்நாடு இல்லாம சவுத்து ஃபுல்லா வைங்க அப்படின்னு சொன்னதுக்காக ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காரு. சரி. இதுதான் அவரோட அந்த சிறிய அந்த சுருக்கமான கதை சொன்னீங்க. ரொம்ப அற்புதமா ஆஞ்சநேயர் உயிர் பெற்று வந்திருக்கிறார். அவர் நடந்த ஓவியத்துல இருந்து அவருக்கு ஸ்நானம் பண்ணும்போது மேல எழுந்து உயிர் பெற்று மரத்து மேல போய் உட்கார்ந்துறாரு. நான் எதனால இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லி அவர் கேட்கிறார். ஒரு வாட்டியும் இந்த மாதிரி வந்து மரத்து மேல உட்காந்துக்கிட்டே இருக்காரு. 7 முறை ஓவியம் வரைஞ்சு வச்சோம். சரி சரி. அப்போ அவர் சொல்றாரு, இந்த மாதிரி விக்கிரகம் இது 732 விக்கிரகம் ஸ்தாபனம் பண்ணுங்கன்னு சொன்னதுக்காக அவர் பண்றாரு. தமிழ்நாடு, சவுத் இந்தியா ஃபுல்லா, சவுத் இந்தியா. சரி. அண்ணா, வியாசராயர் அவர் பிரதிஷ்டனா ஒரு தனித்துவமா இருக்கும் அந்த ஆஞ்சநேயர்லாம். அந்த தனித்துவத்தை பத்தி சொல்லுங்களா? முதல்ல வியாசராயருங்கிறது வந்து ஒரு முனிவர். அவர் வந்து மைசூர் மகாராஜாவுடைய குலகுரு. சரி. இந்த குலகுருவாக இருக்கிற காலகட்டத்தினால இவர் எங்கே போனாலும் எங்கே பார்த்தாலும் பாறையில் உட்காந்து ஒரு கண்ணை முடிந்து ஒரு ஓவியம் வரைவார். அந்த ஓவியம் வரைஞ்சா பார்த்தா ஆஞ்சநேயர் அவ்வளவு மனசுல திருப்தியா இருக்கக்கூடிய அவருக்கு. சரி. அப்படிப்பட்ட இந்த இந்தியாவுக்குள்ள 732 பிம்பம் உருவாக்கியிருக்காங்க. சரி. அந்த 732ல இந்தியில நம்ம கோயில் இருக்குது பெரிய ஒரு மகத்துவம். சரிங்க. இவர் திருமண பிரார்த்தனை ஸ்தலம் சொல்லுவாங்க. சரிங்க. ஒன்று குழந்தை வரம் கொடுக்கக்கூடியவர் ஒன்று. சரி. நாள் கிழமை நல்லது கெட்டது பில்லி சூன்யம் எடுக்கக்கூடிய இது உண்டு. எல்லாத்தையுமே எடுக்கக்கூடிய ஸ்தலம். சரி சரி. இங்கே எழுத்தாப்புல ஒரு பெரிய குளம் மாங்குளம். சரி. மாங்குளம் 2.5 ஏக்கர் சரி. தோராயமா தெரியும். சரி சரி. அந்த 4 கால் மண்டபத்தில் தான் ஆஞ்சநேயர் இருந்து இது பண்ணிக்கலாம். காரியங்கள்லாம் முடிச்சுட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு இங்கே வரைச்சு அந்த பண்ணிட்டு போகிறதுக்காக இது பண்ணதான் ஒரு கைதின்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ணும்பொழுது இவருக்கு ஒரு 150 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னாடி பல்லவ மன்னர் காலத்தில் தான் அந்த கோயில் இந்த மண்டபமாக கட்டியிருக்காங்க. சரி சரி. ஒரு காலத்தில் ஒரு 50 இயர்ஸ் பேக் புக்கில் பார்க்கும்பொழுது 50 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரிப்ளிகன் பார்த்தசாரதி பெருமாள் இங்கே வந்து தீர்த்தவாரி பண்ணியிருக்காருன்னு கணக்கில் இருக்கு. சரி.
அதனால தீர்த்தவாரி மண்டபமும் வேறு உண்டு. சரிங்க சரிங்க. ஓகே. புரியுங்களா? அந்த இவர் பிரதிஷ்டை பண்ண எல்லா ஆஞ்சநேயருமே லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு வரும் வால். சரிங்க. அதுல இப்படி வரும். ஆமா ஆமா, லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு வரும். அதுல வால்ல மணி இருக்கும். சரிங்க. இது மற்ற இன்னொன்று என்னன்னா அபயகஸ்தம் உண்டு, நேரடி பார்வையும் உண்டு. சரிங்க. மற்ற கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கதையை பார்த்துட்டு இருப்பார். ஆமா, எல்லாம் மலையை பார்த்துட்டு இருப்பார். ஆமா, இங்க பார்த்தீங்கன்னா நேரடியா பாக்குறாரு நம்மள. ஆமா, நேர்முறையாக பார்த்து நம்மளுடைய கஷ்டங்கள் என்னங்கிறது நீ சொல்றது முன்னாடி உன்னை பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. அதனால ஆஞ்சநேயர் கோவில் நேரடியா நின்று சுவாமி தரிசனம் பண்ணக்கூடாது. சரிங்க சரி. ஓஹோ, நம்ம நேரடியா இருந்து சாமி தரிசனம் பண்ணக்கூடாது. சரிங்க சரிங்க சரி. சைடுல தான் நின்று பார்க்கணும். ஓகே. ஈஸ்வரனுக்கு சனீஸ்வரனுக்கு ஈக்குவல். சரிங்க சரிங்க. அவரே கட்டுப்படுத்தினார். சரி சரி. சிவனுக்கு 11வது அவதாரம். சரிங்க சரி. இதெல்லாம் நான் சொல்லலை, இங்கே சொல்கிறேன். சரி சரி. 11வது அவதாரம். அதனால தான் சிவனுக்கு என்ன இது உண்டோ அவ்வளோ கேரக்டரும். சரி சரி சரி. சரி, புரியுங்களா? அடுத்தபடியாக சொல்ல போனால் அவருடைய இந்த கை வாழ சொல்லிட்டேன். ஆமாம், இடுப்புல குத்துவாள் இருக்குன்னு சொன்னேன். சரிங்க. இந்த குத்துவாள் எதுக்காக வச்சிருக்காருன்னா கடலை தாண்டி போகும்பொழுது நடுவில் ஜந்துக்கள் ஏதாவது நமக்கு தாக்காமல் இருக்கும், உயிர் சேதம் தன்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு இருக்கிறதுக்காக தான் குத்துவாளை வச்சு போனது. அதனாலேயே இந்த கோயில்ல அவருக்கு ஈர ஆஞ்சநேயர் நாமகரணம் சொல்லியிருக்காங்க. சரி சரி. அடுத்தபடியா ஒரு கால் இடது காலை கீழே ஊனி, சரிங்க, வலது காலை தூக்கி பறந்து போறது. சரி சரி சரி. மேற்கு நோக்கி இருப்பார். சரிங்க சரிங்க. ஓகே. மேற்கு நோக்கி இருப்பார். மேற்கு நோக்கி சீதையை பார்க்க போறது. சரிங்க சரிங்க. மேற்கு நோக்கி சீதையை பார்க்க போறோம். எல்லா கோயிலையும் பார்த்தா கிழக்க பார்க்க இருப்பார், இல்லை தெற்க இருப்பார். ஆமா ஆமா ஆமா. இங்க வந்து மேற்க பார்க்க நோக்கி இருந்ததுனால சுவாமி தரிசனம் பண்றதுக்கு வந்து தரிசனம் பண்றோம்னா எப்படி பண்றோம். சரி சரி. வடக்க இருக்கணும். வடக்க இருக்கணும். சரி சரி. சுவாமி தரிசனம். சரி. இதாச்சா இவருடைய பிரதிஷ்டா, அவருடைய இதெல்லாம் சொல்லியாச்சு. இந்த கோயிலில் வந்து மிகச் சிறப்பாக நடக்கக்கூடியதுக்கு பொதுமக்களோட ஒத்துழைப்பும் சபா ஒத்துழைப்பும், எஸ்பெஷலி இந்த ஹெச்ஆர்என்சி போர்டோடைய ஒத்துழைப்பும் கூட எல்லாம் ஒன்று சேர்ந்ததுனால 13 மாசத்துல கும்பாபிஷேகம் நடக்கும். சரி சரி சரி. இந்த கோயில் கும்பாபிஷேகம் 13 மாசத்துல நடக்கும். சரி சரி. அது எல்லாரோட ஒத்துழைப்பு. சரி. தனிப்பட்ட முறையில் நான் மண்ணெண்ணெய் பண்ணி சொல்றது இல்லை, எல்லாரோட. இந்த கோயில் வந்து 6 அடி கீழ் டெப்த்தில் இருந்தது. சரிங்க. ஓகே. 6 அடி கீழ் டெப்த்தில் இருந்தது. இப்போ இருக்க கவர்மெண்ட்டில் தூக்கி கொடுத்தாங்க. பாக்கி வேலை எல்லாருமே அளவு வந்து பார்த்து செஞ்சு வச்சிருக்கோம். கும்பாபிஷேகம் வந்து சமாதானம். அடுத்தபடியாக பின்னாடி கிருஷ்ணருக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய கிருஷ்ணன் சொல்லி. சரி. 18 வாரம் 28 சுற்று ஒவ்வொரு புதன்கிழமை மட்டும் வரணும். ஆஞ்சநேயருக்கு வந்து செவ்வாய், வியாழன், சனி. சரிங்க. நம்ம வடநாட்டில் செவ்வாய் உண்டு. சரிங்க. நம்ம நாட்டில் கிடையாது. சரி. வியாழன் சனி மட்டும்தான். சரி. வியாழன் ஒரு வாரம் வியாழன் வந்து அடுத்த வாரம் சனி அப்படி வரக்கூடாது. சரிங்க. வியாழன்னா வியாழன் மட்டும் வரணும். 9 வாரம் வரணும். சனினா 9 வாரம் சனி வரணும். லேடிஸுக்கு மட்டும் எக்ஸம்ஷன் உண்டு. சரிங்க சரிங்க. ஒரு சில காரணங்களால, இயற்கை உபாதையினால அவங்களுக்கு அந்த வாரத்துக்கு 4 வாரம் வந்திருக்காங்க, 5ஆவது வாரம் வர முடியும்னா அந்த வாரத்தை ஒதுக்கிட்டு அடுத்த வாரத்தை 5 சேர்த்து. சரி. இது இவங்களுடைய லேடிஸுக்கு மட்டும் அந்த எக்ஸம்ஷன். அடுத்தபடியாக எல்லா சுவாமிகளும் எல்லா கோயிலும் சுற்றுற மாதிரி கிடையாது. இந்த பிரார்த்தனையும் பண்ணும்போது, கல்யாண பிரார்த்தனை பண்ணுறது 9 வாரம் வரணும், 9 சுற்று. சரிங்க சரி. சுவாமி மூலஸ்தானத்தை மட்டும் 9 சுற்று சுற்றி வரணும். சரி. எதுக்காக? நவக்கிரகத்தை பிரீதி கொடுக்கறதுக்காகவும். சரி. சனிக்கிழமையாக இருந்தால் பெருமாளுக்கும் சனீஸ்வரனுக்கும் சேர்ந்து வரும். சரி. வியாழக்கிழமையாக இருந்தால் குருவுக்கு, பெருமாளுக்கு, ஆஞ்சநேயருக்கு எல்லாருக்கும் சேர்ந்து வரும். அதுக்காக 2 நாள் வச்சிருக்கேன். சரி. வரும்போது ஜாதகத்தை கொண்டு வரணுமா? அவங்களுடைய முதல் வாரமும் கடைசி வாரமும் கொண்டு வரணும். 9 வாரம் கொண்டு வந்தாலும் தப்பு கிடையாது. சரி. அந்த ஜாதகத்தை வச்சு பெருமாள் திருவடிகளை வச்சுட்டு அவங்க பேர் நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணி, இன்னாருக்கு இன்னது நடக்கணும்ப்பா, நீ செஞ்சு கொண்டு சொல்ல வேண்டியது எங்களுடைய. சரி சரி. அப்ளிகேஷனை போட்டுடுறோம். ஆமா. சரி. அது மோஸ்ட் ப்ராபபிளி அவங்க லேடிஸ் யாருக்கு பண்ண, லேடிஸோ ஜென்ஸோ யாருக்கு பண்றோமோ அவங்க வந்து ரிக்வெஸ்ட் பண்ணா
டபுள் பங்கு. சரி, அவங்களே வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுவோம். சரி சரி. அவங்க அம்மாவோ அப்பாவோ ரிக்வெஸ்ட் பண்றதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லுங்க. அது கொஞ்சம் கம்மி, டைரக்டா வந்துடணும்ன்றீங்க. அதாவது சிபாரிசு பண்றாப்ல. சரி 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 சரி. காரணம் என்னன்னா, இப்ப இருக்கிற குழந்தைகள்லாம் இந்தியாவில் வேலை பார்க்கல. சரி. எல்லாம் வெளிநாட்டிலையும் வெளி மாநிலத்திலும் வேலை பார்க்கலாம். ஆமா ஆமா ஆமா. நீ போய் போனா அவங்க வீட்டில் எப்போ எழுந்தியும் எப்போ போகணும்னு சொல்ல முடியாது. சரி சரி. அப்படின்னு சொல்லும்போது அது நடக்காதுங்கிறதுனால தான் தகப்பனாரோ தாயாரோ அண்ணன் பண்ணலாம், தங்கச்சி பண்ணக்கூடாது, தங்கச்சி அக்கா பண்ணலாம். சரி 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 சரி. லேடிஸ் பண்ணக்கூடாது. சரிங்க சரி. அம்மா பண்ணலாம், அப்பா பண்ணலாம், அண்ணன் தம்பிகள் பண்ணலாம். சரி. அக்கா தம்பிகள் பண்ணக்கூடாது. சரி. ஏன்னா அவங்க வேற இடத்துக்கு போறோம், அதனால அது கிடையாது. சரி. கோத்திரம் மாறும்ன்றதால. சரி சரி. அதுல விஷயம் இருக்கு. சரி சரி. அடுத்தபடியாக சொல்ல போனா, நம்ம சக்கரத்தாழ்வாரும் சரி இவரும் சரி 2 பேரும் இணைஞ்சு செய்யறதுனால ஒருத்தர் பண்ணாலே பேராபத்து. சரி சரி. 2 பேரும் ஆனால் நல்லதை மட்டும் செய்வார். சரி சரி. அப்படின்னு சொல்லிடுறோம். சரி. நம்ம நினைக்கிறது நல்ல காரியமா இருக்கணும். சரி. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, கரெக்டு. அதே என்ன கெடுத்துட்டான் அப்படின்னா அது நடக்கும். சரி சரி சரி. எதிரியை இது பண்றது. சரி சரி. அதாவது நீங்க கெட்டது செய்ய மாட்டார், கெட்டது செய்யறதுக்கு அலோவ் பண்ணவே மாட்டார். சரி சரி. இதுதான் உண்டு. ஒருத்தர் அழிக்கணும் அதெல்லாம் இங்க இல்ல. சரி சரி சரி. கண்டிப்பாக என்னோட அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கோயில் வந்து 10 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு. சரி சரி. என்னோட அனுபவத்தை வரைக்கும் என்னது எனக்கு நடக்கணும்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு அவர்கிட்ட வந்து வெளியில சொல்லக்கூடாது. சரி சரி. அர்ச்சகர் வந்து அர்ச்சனை மண்டபத்துக்கு வரும்போது உங்களுடைய கோத்திரம் பேர் நட்சத்திரம் கேட்கும்போது என்ன பிரச்சனை ஏதாவது சொல்லணுமான்னு கேட்போம். அப்ப எங்க காதல உலக மட்டும்தான் சொல்லுவாங்க, வெளியில சொல்லக்கூடாது. சரி சரி சரி. வெளியில வரக்கூடாது. சரி. வெளியில வராம சொன்னீங்கன்னா நாங்க போய் அங்க உள்ள சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. சரி. இது வரைக்கும் நடந்திருக்கு. நல்லா 9 வார்த்தையை சொன்னா 9 வார்த்தைக்குள்ளேயே திருமணமானவங்க இருக்காங்க. சரி. சாயி போனவங்க திரும்பவும் ஒன்று சேர்ந்து குடும்பம் நடத்திருக்காங்க. சரி சரி சரி. என்னோட அனுபவத்திலேயே. சரி. இப்போ பரிகாரம்னு சொன்னீங்க இல்லையா, அது என்ன பரிகாரம் இங்க? அதான் இந்த இவங்களுக்கெல்லாம் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்து கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது இந்த மாதிரி பில்லி சூரியன் பண்ணுறது இந்த அமாவாசை மெயினான. சரிங்க. அமாவாசைக்கு. சரி. மூல மந்திரத்தில் 2 பேருக்கும், அதாவது மெயினாக பண்ண வேண்டியது நரசிம்மர். சரிங்க. மூல மந்திரத்தில் அர்ச்சனை பண்ணோம்னால் சரிங்க அது வந்து 7 வாரம். சரிங்க. அவருடைய மூல மந்திரம் ஓம் வஜ்ரகடாக்கிமே திரிஷ்டதம் தாய திவி தன்னோ நாரசிம்ம பிரச்சோதனா. ஓகே ஓகே. மூல மந்திரம். சரி சரி. அதுலயே இன்னொன்று இருக்கு. இன்னும் அடுத்தது உக்ரம் வீரியம் மகாவிஷ்ணம் ஜுவலந்தம் சர்வதோமுகம். சரி. நிருசிம்மம் பீஷணம் பத்திரம் மிருத்யும் நவாம்யகா. எல்லாரையும் நீங்க பாதுகாக்கிற நீ என்னுடைய பிரச்சனை எது சரி பண்ணுறதுன்னா சரி எல்லா பிரச்சனையும் தீர்த்து கொடுப்பாங்க. சரி. ஆனால் நம்பணும் ஃபர்ஸ்ட். சரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரி. ரொம்ப சந்தோஷம். அற்புதமாக இவ்வளோ நேரம் நம்மளுக்கு டைம் கொடுத்து அழகாக அந்த ஒவ்வொரு பிரார்த்தனையும் டீட்டெயில்டாக சொன்னது வந்து இது வரைக்கும் வேற எந்த கோயிலையும் நான் பார்த்ததில்லை. அற்புதமாக சொல்கிறீங்க. அதுவும் பர்டிகுலராக ஜென்ரலாக பிரார்த்தனையை சொல்லிடலாம், பர்டிகுலராக இவங்க தான் பண்ணணும், இவங்க கூடாது, இப்படி அப்படின்ற அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாதிரி அழகாக சொல்லிட்டாரு. அந்த பிரார்த்தனையே சட்டுன்னு நிறைவேறும் இல்லைங்களா? நிறைவேறும். ஆமாம். அப்போ இந்த அருமானன் வந்து நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணோம்னா நமக்கு முதல்ல திருமணம் பாக்கியம் கை கூடும். அது 90% 100% ஷுவர் இல்லைங்களா? 100% ஷுர். 10% எங்க ஸ்ட்ரீட் ஒரு 5-6 பேர். அப்படிங்களா? சரி சரி. என்னுடைய இதுலயே 7வது வாரம் கல்யாணம் ஆனவங்களே இருக்காங்க. சரிங்க சரிங்க சரி சரி. வந்து அட்டன் பண்ணி நம்ம அர்ச்சனை பண்ணிட்டு போனால் 2வது வாரம் பொண்ணு பார்த்தாங்க. சரி சரி. 7வது வாரம் கல்யாணம் நடந்திருக்கு. அதே மாதிரி இதில் மாம்பழத்துலேருந்து டீனேஜர்லேருந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 2 பேருமே HSTL ஒர்க் பண்ணாங்க. சரி சரி. ஏதோ ஒரு இதில் மாஸ்டர் வந்து பண்ணிட்டாங்க. 18வது வாரம் 2 பேரும் சேர்த்து வச்சுட்டாங்க. சேர்ந்து ஃபாரின் போயிட்டாங்க. சரி. அற்புதமான இந்த திருத்தலத்துக்கு நீங்கள் எல்லாரும் வரணும். உங்களுடைய பிரார்த்தனை அத்தனையும் நிறைவேறணும்னு நாங்களும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது, மகிழ்ச்சியோடு விடைபெறுவது சுபாஷ் கவி. நன்றி, வணக்கம். நன்றிங்க. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா.
ஜெய் வீர ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ஜெய் சீதாராம், ஜெய் சீதாராம். ஜெய் சீதாராம், ஜெய் ஜெய் சீதாராம், ஜெய் ஜெய் சீதாராம்.